வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில், அதுவும் நம்ம கன்னியாகுமரிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இதுவரைக்கும் யாரும் பயணமே பண்ணாத தடை செய்யப்பட்ட தமிழர்கள் நிறைய வாழக்கூடிய கேரளா மாநிலத்தின் எல்லையில் அமைஞ்சிருக்க ஒரு சொர்க்கத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். நம்ம ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, வால்பாறை இது போல் பல இடங்களுக்கு பயணம் பண்ணியிருப்போம். அதற்கு இணையான ஒரு சொர்க்கம் தாங்க இந்த பகுதி. இங்கே உங்களுக்கு தேயிலையும் பார்க்க முடியும், அடர்ந்த வனப்பகுதிகளை பார்க்க முடியும், வன விலங்குகளை பார்க்க முடியும், ஆறுகளை, அருவிகளை, இது போல் பல காட்சிகளை உங்களால் இந்த பகுதியில் பார்த்துட முடியுங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு, இதுக்கு நம்ம எப்படி போகலாம், எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்த பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இப்போது திருவனந்தபுரத்தில் இருக்கோங்க. இங்கே இருந்தால் நம்மளோட காணொலியை இன்றைக்கி நம்ம பதிவு பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம போகிற ஊர் அப்படின்றது இது வரைக்கும் யாரும் பயணமே பண்ணாத ஒரு ஊருக்கு பயணம் பண்ண போகிறோம். இந்த ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம பயணத்தை திட்டமிட்டுருக்கோங்க. அவ்வளோ எளிதாக இந்த ஊருக்கு நம்மளால் போக முடியாதுங்க. பேருந்து நிலையத்துக்குள்ளே போயிட்டு அது என்ன ஊர் எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே போகிறதே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த திருவனந்தபுரம் வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். நமக்கான பேருந்து இதுதாங்க. இந்த பேருந்து தான் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். இது என்னங்க ஜங்கிள் சஃபாரி மாதிரி இருக்குன்றீங்களா? ஆனால் இந்த பேருந்து வழக்கமாக பயணம் பண்ணக்கூடிய பேருந்து கிடையாதுங்களா. இது மாற்று பேருந்தாக வந்திருக்கு. நமக்கான பயண கட்டணம் 82 ரூபா வசூல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணுறதுக்குங்க. நம்ம இன்றைக்கி போனக்காடு அப்படின்ற பகுதி வரைக்கும் தாங்க பயணம் பண்ண போகிறோம். விதுரா போனக்காடுன்னு இந்த பேரை கண்டிப்பாக யாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக நம்ம தாங்க இப்போ பயணம் பண்ண போகிறோம். கேரளா மக்கள் சில பேர் இதை பயணிச்சுட்டு பதிவிட்டிருக்காங்க. சரியாக 2:30க்கெலாம் நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தாச்சுங்க. திருவனந்தபுரத்துலேருந்து விதுரா வரைக்குமே சாதாரணமாக இருக்கக்கூடிய தரையில் தான் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தாங்க நம்ம மலையேற்றம் அப்படின்றது ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நெடுமங்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க. திருவனந்தபுரத்துலேருந்து ரொம்ப பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம் இது. நம்ம பயணம் பண்ண போகிற இந்த போனக்காடுக்கு அதிகமான பேருந்து வசதிகள்லாம் கிடையாதுங்க. இந்த ஊர் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஊர். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இந்த போனக்காடுக்கு நம்ம பயணம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் இருக்குங்க. ஏன்னா இந்த ஊர் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி. நம்மளால் இந்த பேருந்தில் மட்டும்தான் இந்த ஊருக்கு போயிட்டு வர முடியும். அதே சமயம் இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற ஒரு ஊராங்க. அதனால தாங்க இந்த ஊருக்கு பயணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம விதுரா அப்படின்ற பகுதிக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய முக்கியமான பயணமே ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ளேயே பாருங்கள், இந்த கேரளாக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே எங்கே திரும்பலாம் இந்த பசுமை தாங்க. கோடை காலத்தில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ பசுமை இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம விதுரா அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. நம்ம இப்போ விதுராவுடைய பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கேருந்து இன்னும் சரியாக ஒரு 35 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம போனக்காடு போவோம்.
நம்ம இப்போ போனக்காடு போகிறதுக்கான சாலையில் பிரியிறோங்க. நேராக போகக்கூடிய சாலை வந்து பொன்முடி போகக்கூடிய சாலைங்க. நம்ம பொன்முடிக்கும் பயணம் பண்ணி பதிவிட்டிருக்கோம். அந்த காணொலி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த பொன்முடி எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இந்த போனக்காடும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கூட இப்போ பயணம் பண்ணுறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தெரியல, வாங்க பார்ப்போம். பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறது கேரளா மாநிலத்தில். ஆனால் நம்ம போகக்கூடிய அந்த ஊருன்றது தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, மாஞ்சோலை, இந்த மலைப்பகுதியாக இருக்கட்டும், பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை, அந்த மலைக்கு பக்கத்துலேயே தாங்க வந்து இந்த போனக்காடு அப்படின்ற பகுதியும் அமைஞ்சிருக்கு. திருவனந்தபுரத்துலேருந்து இந்த விதுரா வரைக்குமே சரியான கூட்டங்க பேருந்து. நம்மளால் வந்து நிற்கக்கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு சிரமமாக இருந்தது. இப்போ தாங்க வந்து ஓரளவு உட்காந்ததுக்கப்புறம் காணொலியை வந்து எடுக்க முடிஞ்சது. தூரத்தில் தெரியுதில்ல, அந்த மலைத்தொடருக்கு தாங்க நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். திருவனந்தபுரத்துலேருந்து இந்த விதுரா வரைக்குமே சரியான வெயிலுங்க. ஆனால் விதுராவை தாண்ட ஆரம்பித்த உடனே மேகங்கள் சூழ்ந்து அப்படியே மழை வர மாதிரி மாறிட்டு அப்படியே குளு குளுன்னு ஆயிடுச்சிங்க இந்த இடமே. நம்ம இப்போ ஜெர்சரி ஃபார்ம், விதுராவோட ஜெர்சரி ஃபார்ம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோங்க. இந்த இடத்துல இருந்தால் மலையேற்றம் அப்படின்றது ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து பெரிய சாலையில் வந்து பயணம் பண்ணோம். இதுக்கப்புறம் பயணம் பண்ண போகிறது வந்து ரொம்பவே குறுகலான சாலையாங்க. இதுக்கப்புறம் தான் பயணம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட ஓட்டுநர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்க இந்த இடங்களுக்கு எல்லாமே பொதுமக்களுக்கு அனுமதின்றது இருக்குங்க. இங்கேருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குங்களாம், வழவந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குங்களாம். அது வரைக்குமே வந்து பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதின்றது இருக்குங்களாம். அங்கே வந்து ஒரு சோதனை சாவடி இருக்குங்களாங்க. அந்த சோதனை சாவடியை தாண்டி தான் நம்மளால் வந்து மேலே போக முடியாதுங்களாம். நீங்கள் சொந்த வாகனங்களில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கெலாம் உங்களால் வர முடியும். நம்ம இப்போ போனக்காடு போகிறதுக்கான சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. நேராக போகக்கூடிய அந்த சாலை தான் வந்து வழவந்தால் நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கான சாலையாங்க. இதுக்கப்புறம் வந்து சாலை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, ரொம்ப அடர்த்தியான மரங்களுக்கு இடையில் தான் வந்து பயணம் பண்ணுமாங்க. இந்த சாலையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப குறுகலான சாலையாக மாறிடுச்சு. இந்த இடத்த பற்றி கேட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த போனக்காடு அப்படின்ற பகுதியில் வந்து தேயிலை தோட்டங்கள் எல்லாமே இருக்குங்களா. அது வந்து கைவிடப்பட்ட ஒரு தொழிற்சாலையும் இருக்குங்களாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம அப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த போனக்காடு, அதில் வாழ்றதுல 90% பேர் வந்து தமிழ்காரவங்க. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் விருதுநகர், இது மாதிரியான பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு தேயிலைக்காக வந்து பணிபுரியறதுக்கு வந்திருக்காங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க கூட இருக்காங்களாம். நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்க சாலை அப்படின்றது பயங்கரமாக இருக்குங்க. பேருந்தை ஓட்டக்கூடிய நம்ம ஓட்டுநரனே வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து இந்த சாலையில் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கன்னியாகுமரிலாம் வரீங்கன்னா இந்த இடத்துக்கெலாம் வந்து பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று,
நீங்கள் பேருந்தில் மட்டும்தான் இந்த பகுதிக்கு வர முடியும், உங்களுடைய சொந்த வாகனத்தில் வர முடியாது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள். இதை விட இன்னும் உள்ளே போக போக பயங்கரமான அடர்த்தியான மரங்களுக்கு இடையில் வந்து பயணம் பண்ணுவோமா. இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தேனியில் நம்ம பயணம் பண்ண அகமலை தாங்க ஞாபகம் வருது. அங்கே வந்து பேருந்து வசதியெல்லாம் கிடையாது, ஆனால் இதே போல் தான் இருக்கும். அவ்வளோ நெருக்கமான மரங்களுக்கு இடையில் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம். அதே போல் காட்சி தாங்க இருக்குது. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கிறது கோடை காலங்க. இப்பயே இந்த பகுதி எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். நம்ம பல பேர் வந்துட்டு இங்கெல்லாம் பயணம் பண்ணுறோம், இந்த திருவனந்தபுரம் கன்னியாகுமரிலாம் பயணம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து பயணம் பண்ணுறதே இல்லைங்க. இதே மாதிரி தான் நம்ம பிரிம்மூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு பயணம் பண்ணியிருந்தோம். அதுவும் இதே போல் ஒரு பகுதி தான். இது எல்லாமே எஸ்டேட்டுங்க. இது வந்து பொதுமக்கள் போகிறதுக்கான இடங்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் சொந்த வாகனங்களை போகலான்னா கூட இந்த மாதிரி பேருந்தில் போக முடியும். நீங்கள் இந்த இடத்துக்கு பேருந்தில் பயணம் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த நேரங்களில் பேருந்துகள் இருக்குது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. மறக்காமல் பாருங்கள். வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்துக்கு வந்து பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயணம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கே அப்படி தாங்க இருக்குது. நான் காணொலியில் காட்டுறதை விட நீங்கள் நேரில் வந்தீங்கன்னு வைங்க, இதை விட பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மக்களோட இப்போ பேசிட்டு வந்தப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ மேலே இருக்குது இல்லைங்களா இந்த போனக்காடு, இங்கே எந்த விதமான தொழிலுமே கிடையாதுங்களாங்க. தேயிலை தொழிற்சாலையும் வந்து மூடிட்டாங்க. ஆனால் அங்கே பணிபுரிஞ்ச மக்கள் எல்லாருமே அதே இடத்துல தான் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னமும் இந்த அரசாங்கம் வந்து இந்த மக்களை வந்து அங்கே வாழ்கிறதுக்கு வந்து எந்த வித தடையும் வந்து கொடுக்கல. நம்ம கேட்ட வரைக்கும் அதான் சொன்னாங்க. பெரும்பாலும் மக்கள் எல்லாருமே கீழே தாங்க வந்து தொழிலுக்காக வராங்க. படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு கீழே வந்து விதுரா, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை முடித்ததுக்கப்புறமா இங்கே தங்கிறதுக்கு மட்டும்தாங்க வந்து இந்த போனக்காடுக்கே வராங்க. மற்றபடி இந்த போனக்காடில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. எந்த விதமான விவசாய நிலங்களுமே கிடையாது. எல்லாமே தனியாருடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தாங்க இருக்குது. ஆனால் இயற்கை அழகு மட்டும் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. நான் எதிர்பார்த்து வந்ததை விட அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். பெரும்பாலும் இந்த மாதிரியான தேயிலை தொழிற்சாலைகள் இருக்குது அப்படின்னாலே அங்கே பணிபுரிகிறவங்க வந்து நம்ம தமிழ்காரவங்களாக தான் இருப்பாங்க. ஒன்று இலங்கை தமிழராக இருக்கும், இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கும். அது எதனாலன்னு தெரியலங்க. அந்த ஆங்கிலேய காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்குது. இப்போ தாங்க நிறைய வந்து தேயிலை தொழிற்சாலையெல்லாம் வந்து ஜார்க்கண்ட் மக்கள்லாம் வந்து பணிபுரியறதுக்கு வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம மேகமலையிலையும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வால்பாறைக்கு பயணம் பண்ணியிருந்தோங்க, அங்கேயும் அதே தான் நடக்குது. எல்லாமே வந்து ஜார்க்கண்ட் மக்களை தான் வந்து பணிபுரியறதுக்காக அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து இங்கே தங்கியிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வீடுங்களெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போனக்காடுன்ற பகுதிக்கு வந்து போயிடுவோங்க. இங்கே வந்து யானைகளுடைய நடமாட்டம் அப்படின்றது இருக்குங்களா, வனவிலங்குகள் அச்சுறுத்தலும் வந்து இந்த பகுதிகளில் வந்து இருக்குங்க.
நம்ம இப்போ போனக்காடுக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே தாங்க வந்து தேயிலை தொழிற்சாலை ஒன்று இருக்குது. இப்போ அது வந்து செயல்பாட்டில் இல்லை. பெரிய தொழிற்சாலையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தொழிற்சாலையாக இருக்குது அப்படின்னு. ஒரு காலத்தில் நல்லாவே வந்து தொழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலையில் வந்து நடந்துருக்குங்க. இப்போ தான் வந்துட்டு இந்த தொழிற்சாலை வந்து மூடியிருக்காங்க. பெரிய அளவுக்கு மக்கள்லாம் வந்து இங்கே வசிக்கலைங்க. ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் தான் வசிக்கிறாங்க. அதனால தான் ஒரு நாளைக்கு மொத்தமாகவே 3 பேருந்துகள் மட்டும்தான் இயக்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கெலாம் வந்து நமக்கு வந்து திருவனந்தபுரத்துலேருந்து பேருந்து இருக்குங்க. அதை விட்டீங்க அப்படின்னா 11:30 மணிக்கு வந்து நெடுமங்காட்டிலேருந்து இருக்குது. நமக்கு இந்த 11:30 மணிக்கு நெடுமங்காட்டிலேருந்து எடுக்கிற பேருந்துடைய தகவல் மட்டும் தெரியலங்க. தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம முன்னாடியே வந்திருப்போம். அதை விட்டீங்க அப்படின்னா 2:30 மணிக்கு வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு வந்து திருவனந்தபுரத்தில் இருக்குது. இந்த மாதிரி மொத்தமாக 4 சேவைகள் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் காலையில் 5 மணிக்கோ இல்லைன்னா 11:30 மணிக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் திரும்ப போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நம்ம எல்லோரும் தேயிலையை செடியாக தானே பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா தேயிலையை மரமாகவே பார்க்கலாம். ஏன்னா இங்கே பயன்பாட்டில் இல்லாதனால எல்லாமே பெரிய பெரிய மரமாகவே மாறிடுச்சிங்களாம். அந்த இடத்தையும் போய் பார்க்க சொன்னாங்க. ஆனால் நேரம் இல்லைன்றதுனால நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு பேருந்து வசதியும் கிடையாது. திரும்ப எப்பயாவது வாங்க. அதுவும் வந்து பருவமழையில் வர சொல்கிறாங்கங்க. பருவமழையில் வந்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு தொலைத்தொடர்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜியோடைய சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே விதுராலேருந்து ஆரம்பித்து இந்த போனக்கால் வரைக்குமே கிடைக்குதுங்க. இப்போ நம்ம கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். இதுதாங்க வந்து கடைசி இடம். இங்கே வந்து ஒரு 10 நிமிடம் வந்துட்டு பேருந்து நிற்குமா. மக்களை ஏற்றினதுக்கப்புறம் திரும்பவும் வந்து விதுரா வரைக்கும் இந்த பேருந்து வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம 4:30 மணிக்கு வருது இல்லைங்களா, அந்த பேருந்து வந்து திருவனந்தபுரத்துலேருந்து வர பேருந்து வந்து இங்கேயே வந்து ஹால்ட் பண்ணிடுவாங்கங்க. அதனால் அந்த பேருந்தில் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து வரணும்னு சொல்லி பயணத்தை திட்டமிடாதீங்க. இங்கேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்தாலே நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லைக்கு வந்துடுவோம். கன்னியாகுமரியோடைய எல்லைக்கு வந்துடுவோம். பொன்முடி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைத்தொடரும் வந்து இங்கேருந்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டேங்க. மழை வர மாதிரி எங்கே திரும்பினாலும் வந்து மேகங்கள் சூழ்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழையும் தூர போகுதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குங்க இந்த இடம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முறை வாங்க.